குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 25ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 11ஆம் நாள். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்று முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அதோடு மட்டுமல்லாமல் சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் அருகிலுள்ள விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது மிகவும் சிறப்பு. 25/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 25/6/2024 இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விட்டு போன வாய்ப்புகள் திரும்ப கிடைப்பதற்குண்டான நேரம். அதை பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள், வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குரிய ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு, சமுதாய பணி செய்பவர்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள், செல்வாக்கு, சொல்வாக்கு அனைத்துமே உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்குமான ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதே போல் சகோதர சகோதரரில் உங்களுக்கு ஒத்துழைப்பு, ஆதரவு இதெல்லாமே உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குரிய கருத்து வேறுபாடுகள் நீண்ட நாளமாக இருந்ததுன்னா அதெல்லாமே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் உழைப்பிற்குண்டான ஊதியம், உழைப்பிற்குண்டான அங்கீகாரம், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். போட்டிகள் குறையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து செயல்களுமே கொஞ்சம் மந்தமாக இருக்கும். எந்த செயல்களுமே திருப்தி இல்லாமல் இருக்கும். முயற்சிகள் தடைபடும். அதனால் தியானம் செய்யுதுங்க. நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். தாழ்வு மனப்பான்மையை போக்குங்கள். இறை பக்தியில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்கள். யாருடைய விஷயத்திலையும் நீங்கள் தயவுசெய்து தலையிடாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் கிடைக்குன்னா நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி அடங்கி போகணும். அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்கும் வாக்குறுதி அளிக்கக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தால் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும்
மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தாருடைய தாய் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். பெரியோருடைய ஆலோசனை உங்களுடைய மனமாற்றத்தை ஏற்படுத்தும். மனதளவில் கவலைகள் நீண்ட நாளாக இருந்துச்சுன்னா அந்த கவலைகள்லாம் போகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அகலக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியிலும் அதே போல் மற்ற தடைப்பட்ட வருமானங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. எதிலையுமே பொறுமையுடன் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கும் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீண்ட காலமாக வியாபாரத்தில் தடைப்பட்டு வந்த வருமானம் இன்றைக்கி கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய முதலீடுகளை போட்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறையா இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். ஒரு மேன்மை நிறைந்த இந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுவது மாத்திரம் குறைச்சிக்கங்க. யாருக்குமே வாக்குறுதி அளிக்காதீர்கள். புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இன்றைக்கி அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியாத காரியங்கள் இன்று செயல்படுத்துவீர்கள். அதே போல் மனதளவில் வாட்டி வதைத்த கவலைகள் இன்று முடிவுக்கு வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை வந்து சமாளிச்சிருவீங்க. அதே சமயத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நீண்ட நாளில் சுபகாரிய பேச்சுவார்த்தை முடியலன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்றைக்கி நல்லபடியாக முடியும். நீண்ட கால வரன் தட்டி போச்சுனாக்கா இன்றைக்கி வரன் உங்களுக்கு அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உதவி எங்கேயாவது எதிர்பார்த்ததுன்னா உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். வண்டி வாகனம் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் மகிழ்ச்சியான செய்திகள் வீட்டுக்கு வரும். வெளிநாட்டில் இருந்தோ வெளியூரில் இருந்தோ குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை எண்ணெயும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வாக்குறுதி தரும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. உங்களுடைய நீண்டகால முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவமாகும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். நீண்ட கால பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் கட்டுக்குள் வரும். அரசாங்க உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையும் விட்டு கொடுத்து போயிருங்க. நண்பர்களிடத்தில் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிகள் அனுசரித்து போங்க. தாய் தந்தை வழி உறவுகளுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போங்க. வேலையை பதற்றம் இல்லாமல் செய்யுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. போட்டிகள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது.
அதே போல் இன்றைக்கி ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டத்தை செலுத்துவீர்கள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து ஜாக்கிரதையாக போங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே வரும். அதே சமயத்தில் தாழ்வு மனப்பான்மை போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் நீண்ட நாளாக வாட்டி வதைத்த பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே மறையக்கூடிய நாள் இந்த நாள். வியாபாரத்தில் சில மாற்றங்களும் சில யுக்திகளும் புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் போட்டியாளர்கள் குறைவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைய நாளில் அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீர்கள். மாற்றங்களை காணக்கூடிய ஒரு நல்ல நாள். சமுதாய பணியில் இருப்பவர்களும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோரெல்லாம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, வெற்றி நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். நேர்களே, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா.